மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கின மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க. இந்த அவார்டை யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன, ரொம்ப லாங்லாம் இல்லை, சின்ன ஸ்டோரி. ஊர்லேருந்து வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸோட காரில் வந்திருந்தேன். அப்போ ஜென்ரலாக சொல்லியிருந்தாங்க, எங்கள் கம்பெனி கிரிக்கெட் இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம், அங்கே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம டெஃபினட்டாக இந்த வருஷம் நடத்த போகிற டோர்னமெண்ட்டுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கரெக்ட், அதே தான். ஸோ உடனே என்ன சொன்னாங்க, கட் அவுட்டாக இருந்தது கார்லேருந்து பார்க்கும்போது, யார் பவர் ஸ்டார் அப்படின்னாங்க. எனக்கு தெரியும் ஆப்வியஸ், நான் படம்லாம் பார்த்தேன். நான் கேட்டேன், சரி இவரை பார்த்து எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது அப்படின்னு. அவர் சொன்னாங்க, இந்த கட் அவுட்டை ஃபாலோ பண்ணி போனால் அவரை பார்த்துடலான்னு சந்தானம் சொன்னாரா எங்கேயோ. இருப்பா அவ்வளோ பெரிய ஜோக் இல்லை இன்னும். சரி அப்போ போய் பாருங்கடா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் படம் நடிக்க ஆரம்பித்த போது, இப்போ அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனாக தேடின்னு போ அவர் இருப்பார் அப்படின்னாங்க. தேடின்னு வந்தால் இவரே இருக்கார். கடைசியில் இந்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்ததுனால ஒரு அவார்டு கொடுத்துட்டீங்க, அதுவும் அவர் தான் டெடிகேட் பண்ணோம், பவர் ஸ்டாருக்கு தான். தேங்க்ஸ். பவர் ஸ்டாரோட மில்லியன்ஸ் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. அஸ்வின், யூ ஆர் அ ப்ரைட் டு த ஸ்டேட். தேங்க்ஸ். அண்ட் ஆன் அ சீரியஸ் நோட், இந்த லெவலுக்கு வரதுக்கு யூ ஹவ் ஸ்ட்ரகிள்ட் அ லாட். உங்களுக்கு இப்போ எப்படி யூ ஆர் ஹாப்பி வித் த பிளேஸ் இன் இந்தியன் டீம்? பெர்மனன்ட் பிளேஸ், கான்ட்ராக்ட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் டு ஸ்டார்ட் எவ்ரி திங், ஐ எம் அ வெரி ப்ரவுட் தமிழியன் பிஃபோர் இண்டியன். ஸோ டு ரெப்ரசென்ட் இந்தியா ஃப்ரம் தமிழ்நாடு இஸ் அ வெரி ஹானரபிள் திங் ஃபார் மீ, அண்ட் ஐ வுட் லைக் டு கண்டினியூ. தேங்க் யூ ஸோ மச்.